Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போது இங்கே நாலு வகைகளான எண்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் நம்பர், செகண்ட் ஒன் ஈவன் நம்பர், தேர்ட் ஒன் ப்ரைம் நம்பர் அண்ட் ஃபோர்த் ஒன் காம்போசிட் நம்பர்ஸ். இந்த 4 வகைகளான எண்களை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இப்போது ஒரு பொருட்களை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதாவது எவ்வளோ எவ்வளோ பொருட்கள் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் பயன்படுது. இப்போ நம்பர்ஸ் அப்படின்றது டு யூஸிங் த மெஷரிங் திங்ஸ். அதாவது ஒரு முழு பொருட்களை எண்ணும் போது நம்மளுக்கு நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அந்த நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 5 6னா நம்மளுக்கு எண்ட்லெஸ், அதாவது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்பர் முடிவற்றது, நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம எண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது 4 வகைகளான நம்பர்ஸை பார்க்க போகிறோம் இங்கே. இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா என்ன, அதனோட டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆட் நம்பர் அப்படின்றது என்னன்னா, the numbers that end with 1 3 5 7 9. அதாவது the numbers that end with அப்படின்ற மீனிங் என்னன்னா, இந்த எண்களில் முடியக்கூடிய எண்கள். அதாவது நம்பர் 1 3 5 7 9 இந்த எண்கள் இருக்கக்கூடிய ஒன்றிலக்க எண்கள். அதாவது end with அப்படிங்கும்போது இந்த எண்களால் முடியக்கூடிய எண்களை தான் நம்ம ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இங்கே நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆட் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 to 100. இந்த 1 to 100க்குள்ளே எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த எல்லா எண்களுமே எதில் முடிவுற்றிருக்கு? அதாவது ஒன்றிலக்க எண். ஃபஸ்ட்டு ஒன்ஸ், அதாவது ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒன்ஸ் எந்த நம்பராக இருக்கணும்? 1 3 5 7 9 இந்த எண்களில் ஒன்றா இருந்தால் அதை நம்ம ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது 1 பாருங்கள், 3 5 7 9. செகண்ட் ஆஃப்டர் 10 என்ன நம்பர் வரும்? 11. ஸோ அந்த 11 13 15 17 19. நெக்ஸ்ட் 21 23 25 27 29. இந்த எண்கள் எல்லாமே எண்ட் வித் எதால் முடிவுற்றிருக்கு? நம்பர் 1 3 5 7 9ஆல் முடிவுற்றிருக்கு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர். இப்போ இந்த ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது என்னன்னா, டெஃபினிஷன் பாருங்க. the numbers that end with 0 2 4 6 8. ஸோ அந்த எண்கள் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அது 0 2 4 6 8ஆல் முடிவுற்றிருக்கணும். அதாவது எந்த ஒரு எண்ணுக்கும் ஒன்ஸ் அந்த ஒன்ஸ், அதாவது அந்த ஒன்றிலக்க எண் அந்த ஒன்றிலக்கத்தில் இருக்கக்கூடிய எண் 0வாகவும் 2வாகவும் 4ஆகவும் 6ஆகவும் 8ஆகவும் இருக்கணும். அந்த எண்ணை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 to 100க்குள்ளே எவ்வளோ ஈவன் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10. நெக்ஸ்ட் 12 14 6 16 18 20. ஸோ இந்த மாதிரி எண்களை எழுதலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்ஸ் பிளேஸ் என்னவா இருக்குது? 0 2 4 6 8. ஸோ இந்த எண்களால் முடிவுறக்கூடிய எண்களை தான் நம்ம ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? டெஃபினிஷன் பாருங்கள். த நம்பர் தட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர் which has only 2 factors, that is
1 and itself. This number is called the prime numbers. 1 is neither prime and not composite. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the numbers which has only two factors, அதாவது எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அதுக்கு ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். டூ ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபேக்டர்ஸ்னால் என்னன்ற வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். ஃபேக்டர்ஸ்ன்றது என்னென்னா, அதாவது இந்த எண்ணு எந்தெந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளில் வருது அப்படின்றத தான் நம்ம எழுதுகிறோம். அதாவது அதனுடைய எந்த எண்களால் இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதோ அந்த எண்ணை தான் நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு எண்ணுக்கும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற டிவைசர் அந்த எண்களை நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்றாவும் அந்த நம்பரேவும் இருந்தால் அந்த நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்போ இரண்டுக்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம காம்போசிட் நம்பர் நெக்ஸ்ட் பார்ப்போம். அது காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போது ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ், அதாவது ஒன்றாலும் அதே எண்ணாலும் வகுக்கக்கூடிய எண்களை மட்டும்தான், வகுபடக்கூடிய எண்களை மட்டும்தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இதில் ப்ரைம் நம்பர்ஸ் 1 to 100க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2, 13, 31, 53, 73, 3, 17, 37, 59, 79. இந்த எண்கள் எல்லாமே ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். இந்த எண்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த எண்கள் எல்லாமே ஒன்றாலும் அதே எண்ணாலும் மட்டும்தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய எண்கள். ஸோ இதை தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் 19 எடுத்துக்கிறீங்க. இப்போ அந்த 19க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் வகுபடுமா இல்லை, 3 டேபிள்ஸ் வகுபடுமா இல்லை, 4 டேபிள்ஸ் வகுபடுமா இல்லை. ஸோ எந்த டேபிள்ஸ்லையுமே இந்த 19 வராது. ஸோ இந்த 19th டேபிளில் மட்டும்தான் 119s are 19, அதர்வைஸ் 19 1s are 19 வரும். ஸோ இந்த எண்ணுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 19க்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த 19 என்ன சொல்கிறோம், ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி தான் இந்த எண்கள் எல்லாமே ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் கொண்டு இருக்குது. அதாவது ஒன்றாலையும் அதே எண்ணால் மட்டும்தான் இந்த எண்கள் வந்து வகுபடக்கூடிய எண்கள். ஸோ அதனால் இதை நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு என்ன டெஃபினிஷன்? The number which has more than two factors, அதாவது 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் உடைய எண்களை நம்ம காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஸோ ஹியர் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. காம்போசிட் நம்பர்ஸு ஃப்ரம் 1 to 100க்குள்ளே எவ்வளோ காம்போசிட் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த எண்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ ஃபேக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம். மோர் தென் 2, அதாவது 2க்கு மேற்பட்ட, அதாவது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், எத்தனையோ ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபேக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனால் 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அந்த எண்களை நம்ம காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நம்பர் 10 எடுத்துக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10 எடுத்துக்கிறோம். இந்த 10க்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 1 ஒரு ஃபேக்டர், 2 டேபிள்ஸில் 10 வரும். ஸோ 2 ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் 10 வரும். ஸோ 5 ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 10 டேபிள்ஸ்லையும் வரும். ஸோ 10 ஒரு ஃபேக்டர். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர். ஸோ இந்த நம்பர் என்னன்னு சொல்லலாம், காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி எந்த எண்களை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதில் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த எண்களை நம்ம என்ன சொல்கிறோம், காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் ஃபார் யூ. இது உங்களுக்காக கொடுத்துருக்க ஒரு ஒர்க் ஷீட்டு. இதில் சர்க்கிள் த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சி இதை சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த ஆட் நம்பர்ஸ்.
ஆட் நம்பர்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கிற எண்களில் இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்த்து சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர்ஸ் செக் பண்ணி சர்க்கிள் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஷீட் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.